அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பர்சனல் இடையூறுகள் அப்புறம் தவிர்க்க முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால ஒரு சின்ன கேப் இல்லைன்னா ஒரு பெரிய கேப்பை விட வேண்டியதாக போய்விட்டது. அதற்கு மன்னிச்சுக்கோங்க. ஸோ இனி வீடியோஸ் ரெகுலராக வரும் அப்படிங்கிற அப்டேட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுத்தி வச்சிருந்த வரலாற்று பயணங்கள் மறுபடியும் தொடரப்போகுது. வருகின்ற 25ஆம் தேதி நம்ம செஞ்சியில் வரலாற்று பயணம் செய்ய போகிறோம். திருவதிக்குன்றம் சிவன் கோயில், மண்டகப்பட்டு குடவரை, பனமலையில் உள்ள சிவன் கோவில், திருநாதர் குன்று சமணர் படுக்கை, அன்னமங்கலம், நெகனூர் அடுக்கன்கள், இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, காலை உணவு மதிய உணவும் சேர்த்து தான் இந்த பயணத்தில் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். ஏன் கூட சேர்ந்து இந்த வரலாற்று இடங்களுக்கு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க 6383812090 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வருகின்ற 25ஆம் தேதி இந்த வரலாற்று பயணம். அடுத்த வரலாற்று பயணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஜூன் மாதம், அதாவது சரியா சொல்லணும்னா சனிக்கிழமை ஊட்டி நாம போக போகிறோம். சனிக்கிழமை ஒரு ட்ரக்கிங் நம்ம போக போகிறோம். அது தமிழ்நாடு ட்ரக் அவங்க அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ முதல் நாள் ட்ரக் ஒரு மலை பாதையில் ஒரு நீண்ட தூரம், கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர். என்னால் மலையெல்லாம் ஏற முடியும் அப்படிங்கிறவங்களுக்கான ட்ரிப்பு தான் இது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். அது கொஞ்சம் கடினமான ஒரு பாதைகள் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா காலை உணவு மதிய உணவு ரெண்டும் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து போய் அந்த 6 கிலோமீட்டரும் அங்கே இருக்கிற பாறை ஓவியங்களை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்துடுவோம். எனக்கு டே 1 நான் முடிச்சுக்கிறேன், நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலும் டே 1 உங்கள் ட்ரிப் முடியும். இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ஊட்டியும் பார்த்துட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா டே 2, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஊட்டியில் இருக்கிற ஒரு சில ஸ்பாட்ஸ் நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். ஊட்டி ட்ரிப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க 6383812090 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த பயணம் வருகின்ற 14 ஜூன் மாதம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் 3வது பயணம், முக்கியமாக பெங்களூரில் யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கான பயணமாக தான் இது இருக்க போகுது. ஏன்னா பெங்களூரில் இருந்து நம்ம தலக்காடில் இருக்கிற சோழர் காலத்து கட்டின கோவிலுக்கு நம்ம போய் அங்கே இருக்கிற வரலாற்றை எல்லாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கப்புறம் இது நாள் 1 சனிக்கிழமை போகிறோம். 2வது நாள் ராஜேந்திர சோழருடைய சிற்ப காட்சி இருக்கின்ற கோலாரம்மன் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். இது 3வது பயணம் வரலாற்று பயணம் தான். ஆனால் இருந்தாலும் இது எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இதுக்கு என்னென்னா ஒரு ஃபிக்ஸ்டு காஸ்ட் இருக்காது. யாராருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் வரலாம். நம்ம ஓன் வெஹிக்கிளோ இல்லை ஏதாவது ஒரு வாடகைக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்து நம்ம போவோம், சாப்பிடுவோம். இதில் எவ்வளோ டோட்டலாக பில்லு வருதோ, எத்தனை பேர் போயிருக்கோமோ அத்தனையால் டிவைட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 3வது எக்ஸ்ப்ளோரிங் ட்ரிப், சரிங்களா? ஸோ பெங்களூர் சார்ந்து யாராவது இருக்கீங்க, நான் வரேன் அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த பெங்களூர் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் டேட் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஏன்னா ஒரு 8 பேர் சேர்ந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம கூடி பேசி இந்த நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டை டிசைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். அடுத்தது 4வது வரலாற்று பயணம். இது ஒரு கொஞ்சம் பெரிய பயணம். முறையாக நம்ம அந்த சவுத் இந்தியா விட்டு மேல் நோக்கி போக போகிறோம். ராஜஸ்தான் போக போகிறோம். செப்டம்பர் அன்னைக்கு ஜெய்ப்பூர் ட்ரிப்பு. செப்டம்பர் 12, 13, 14, 15 இந்த 4 நாட்கள் நம்ம ஜெய்ப்பூர் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கும் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்கப்புறம் அஜந்தா அண்ட் எல்லோரா, இது ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம சண்டே டிஸ்டர்பஸ்க்கு. வருஷம் நம்ம அஜந்தா அண்ட் எல்லோரா பண்ணுறது. பட் டேட் இன்னும் டிசைட் பண்ணல. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இனி நம்மளுடைய கதைகளுக்குள்ளே போவோம். நம்மளுடைய வரலாற்று சார்ந்த காணொளிகளுக்குள்ளும் நாம் செல்வோம். வணக்கம், நான் கரண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000ல் ஒருவன் இருபுள்ளி சுழியம், அத்தியாயம் 22. காலம் கதை நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் இருந்து 6 வருடங்களுக்கு முன்பு. மண்டலம் கொங்கு. பாண்டியர்களுக்கும் கொங்கு மண்டலத்தில் இருந்த அரசர்களுக்கும் நடந்த போரில் பாண்டியர்கள் வெற்றி பெற்றார்கள். இருப்பினும் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் அரசனை கைதோ அல்லது கொலையோ அவர்கள் செய்யவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டமையால்
அந்த போர் நிறுத்தப்பட்டது. போர் முடிந்து 2 நாட்கள் கழித்து களத்தில் வீரர்கள் ஆங்காங்கே முகாமிட்டுக் கொண்டும் ஒரு சில விடயங்களை பேசிக்கொண்டும் வேலைகளை செய்து கொண்டும் இருந்தார்கள். ஒரு பக்கம் உணவு சமைத்துக் கொண்டும் இருந்தார்கள். அப்படி உணவு சமைக்கும் இடத்திற்கு 4-5 வீரர்கள் வந்தார்கள். என்னப்பா, உணவாகிவிட்டதா? தயார் நிலையில் தான் இருக்கிறது. சிறிது நேரத்தில் பாத்திரத்தில் மாற்றிவிட்டால் உண்ண தொடங்கிவிடலாம். நீங்கள் செல்லுங்கள். உணவை மாற்றிய பிறகு நானே உங்களை அழைக்கிறேன். ஏய், உணவு தயாரா இல்லையா என்றுதான் நான் கேட்டேன். ஏய், என்னப்பா இது? நமது வீரர்கள் மீதே கோவப்படுகிறாய். பிறகு என்ன? கேள்வி கேட்டால் ஏதேதோ பதில் கூறிக்கொண்டிருக்கிறான். உணவு சமைத்தாயிற்றா இல்லையா? ஆகிவிட்டது. பிறகு என்ன? இந்த இலையில் போடு. இதோ பாருங்கள், கிட்டத்தட்ட 1,00,000 வீரர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்தால் எப்படி? அனைவருக்கும் ஒரே நேரத்தில் பரிமாறப்படும். செல்லுங்கள், சென்று உங்களுடைய முகாமில் இருங்கள். சிறிது நேரம்தான். அனைத்து முடிந்த பிறகு அழைப்பு வரும். நான் சொல்வது உமக்கு புரியவில்லையா? எதற்காக இவ்வளவு கோபம்? பிறகென்ன? எனக்கு பசிக்கிறது, உணவை கொடு. உங்களுக்கு நான் இப்போது கொடுத்தால் உங்களுக்கு பின்னே இருக்கும் 5 பேருக்கும் நான் கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் மேலும் வீரர்கள் வருவார்கள். இப்படியே கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. உணவு அளிப்பதற்கு இங்கு ஒரு முறை இருக்கிறது. அதை தாங்கள் பின்பற்ற வேண்டும். ஓ, அப்படியா? நீ மட்டும் புரியவில்லையே. உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு மரியாதை? இதோ பாருங்கள், இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? களத்தில் நாங்களும் தான் முன் தளத்தில் நின்று போர் செய்கிறோம். உனக்கு மட்டும் என்னடா அவ்வளவு மரியாதை? உணவும் பழங்களும் நீ கேட்டவுடன் அப்படியே வந்து விடுகிறது. எங்களை எல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறது? இப்போது அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏய், சிரிக்காதே. இனி உணவு முதலில் எனக்கு, அதன் பின்னர் தான் இங்கிருக்கும் அனைவரும் முன்பார்கள். புரிகிறதா? புரிகிறது. என்ன, நாளை உணவில் ஒருவேளை விஷத்தை கலந்து விட்டார்? என்ன என்ன? ஏய், உன்னை ஏய், வா வா வா. அவனிடம் போய் பிரச்சனையை இழுத்துக் கொண்டிருக்கிறாய். யாரடா அவன்? அவனுக்கு மட்டும் அதிகமான செல்வாக்கு இங்கு. ஐயோ, வாயை மூடி விட்டு வா. அமைதியாக வாங்க. ஏய், நீங்களும் அவனோடு சென்றீர்களா? ஆம், இவன் தான். அவனிடம் சென்று உணவு கேட்கலாம் என்று அழைத்துக் கொண்டு வந்தான். எங்களுக்கும் பசி வந்தது, அதற்காக சென்றோம். அதற்கென்று அவனிடம் போய் சண்டை இருப்பீர்களா? ஏய், என்னடா அனைவரும் அவனை பார்த்து அச்சப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். நானும் போரில் 2 முறை இதோ முத்திரைகளை வாங்கியிருக்கிறேன். எனக்கு கிடைக்காத சலுகை அவனுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு போர்க்களத்தில் அவன் முத்திரையை பெற்றிருக்கிறானா? இதை நான் இப்படியே விடப்போவதில்லை. செல்கிறேன், மோகூர் பழையனவர்களிடம் செல்கிறேன். போர்க்களத்தில் முத்திரை பெற்றவர்களுக்கு என்ன மரியாதை என்று கேட்கிறேன். ஏய், நில்லடா. சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்காது. யாரினும் செவியில் விழுந்து விடப் போகிறது. என்ன உளறுகிறாய்? நீதான் உளறுகிறாய். போய் மோகூர் பழையனிடம் கேட்பாயா? பழையனிடம் அவ்வளவுதான். இங்கேயே கொன்று உன்னை புதைத்து விடுவார் மோகூர் பழையன். என்ன கூறுகிறாய்? பிறகு போர்க்களத்தில் நன்கு போர் செய்தால் முத்திரை கொடுப்பார்கள் தான். அவனும் போர் செய்தான் அல்லவா? அவனுக்கு ஒரு முத்திரையாவது கொடுத்திருக்கிறார்களா? அதுதான் என்னுடைய ஆதங்கமே. அவன் ஒரு முத்திரை கூட பெறவில்லை. ஆனால் அவனுக்கு அனைத்து மரியாதையும் அல்லவா? அடே, சொல்வதை முழுமையாக கேளடா. என்ன, அவன் ஒன்றும் நம்மை போல போர் வீரன் அல்ல. என்ன, படை தளபதியா? அதுதான். போரில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆலோசனை அவனிடம் கேட்கிறாரே மோகூர் பழையனவர்கள். அதிலிருந்தே தெரியவில்லையா அவன் படை தளபதி தான் என்று? சரி, படை தளபதியாகவே இருக்கட்டும். அவன் நன்கு போர் செய்தானா இல்லையா? செய்தான். பிறகு அவனுக்கு எதற்காக முத்திரை கொடுக்கவில்லை? சிந்தித்துப் பார். அவன் நன்கு போர் செய்தும் அவனுக்கு முத்திரைகள் வழங்கப்படவில்லை. அப்படி என்றால் அவன் பாண்டிய தேசத்தின் இளவலடா. என்ன கூறுகிறாய்? பாண்டிய அரசருக்கு எந்த வகையில் வேண்டப்பட்டவன்? பாண்டிய அரசனுடைய தம்பியா? எவ்வகையில் அல்ல, கூட பிறந்த தம்பி, உடன் பிறந்தவனா? ஆம். ஏதேதோ உளராதே. உளரவில்லையடா, உண்மையைத்தான் கூறுகிறேன். இது எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியமில்லை? பாண்டிய தேசத்தின் படைகளில் பாண்டிய தேசத்தின் இளவல் போர் செய்யக்கூடாதா? அது இல்லை. ஆனால் அரசனுடைய தம்பி என்கிறாய். போர்க்களத்தில் அவன்தானே தலைமை தாங்கி இருக்க வேண்டும். ஆம், ஆனால் அவன் எந்த போர்க்களத்திலும் தலைமை தாங்க மாட்டான். முதன்மையாக மற்றொருவரை நிறுத்தித்தான் போர் நடத்துவான். ஆனால்
போரில் என்ன நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் என்று அவனுடைய விருப்பப்படியே நடக்கும். தலைமை மட்டும் வேறொருவர். அப்படித்தான் சோழ தேசத்திற்கு எதிராக நடந்த போரில் நெல்வேலி செடியன் தலைமை பொறுப்பில் இருந்தார். இவன் வழிகாட்டலின்படி சோழர்களை பாண்டியர்கள் வென்றார்கள். அதன் பின்னர் பாண்டிய தேசத்தின் அரசரிடமிருந்து கொங்கு மண்டலத்திற்கு சென்று வணிகப் பகுதியை கைப்பற்றுங்கள் என்று கூறினார். வரும் வழியில் மோகூர் பழையன் அவர்களிடம் பேசி அவர்களுடைய தலைமையில் இந்த போரை நடத்தி வந்தான். நீ இடையில் பள்ளியூரில் வந்து சேர்ந்தவன் தானே? ஆம். அதுதான் உனக்கு எதுவும் தெரியவில்லை. மற்றவர்களிடம் இருந்தாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டாமா? எனக்கு எப்படியாடா தெரியும்? ஆமாம், உண்மையில் நீ இன்னும் நம்பவில்லையா? வேண்டுமானால் போய் கேட்டுப்பார். ஐயோ, பாண்டிய தேசத்தின் இளவலிடமா நான் இப்படியெல்லாம் பேசினேன்? இந்நேரத்தில் என்னுடைய தலை துண்டாய் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். பாண்டிய தேசத்தின் இளவரசர் மிகவும் நல்லவர். சிந்தித்து நிதானமாகத்தான் செயல்படுவார். நீ அவர் யார் என்று உனக்கு தெரியாது என்று அவர் கண்டறிந்து விட்டார். மேலும் அவரும் அதைத்தான் விரும்புவார். இப்போதாவது புரிந்ததா? புரிந்தது. அடே, இவனோடு சென்று நீங்களும் ஏதேனும் பம்பில் மாட்டி விடாதீர்கள். இல்லை எனப்பா, நீயே போய் நீ எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கொள். எனக்குத்தான் தெரியாதல்லவா? நீங்களாவது யாரேனும் கூற வேண்டும் அல்லவா? எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? வீரர்களே, அதிகாரியே, உங்களை மோகூர் பழையன் அவர்கள் அழைக்கிறார். ஐயோ, மாட்டிவிட்டோமடா. சரி, வா. தளபதியாருக்கு வணக்கம். உணவு உண்ணும் இடத்தில் என்னப்பா பிரச்சனை? ஐயோ, என்னை மன்னியுங்கள். அவர் பாண்டிய தேசத்தின் இளவல் என்று எனக்கு தெரியாது. ஏதேதோ பேசிவிட்டேன். சரி, போங்க. மோகூர் பழையன் அவர்களே, போங்களப்பா. தண்டனை எதுவும் இல்லையா? தண்டனையா? எதற்காக தண்டனை? இல்லை, பாண்டிய தேசத்தின் இளவல் என்று தெரியாமல் தானே செய்தீர்கள். அதற்கு எதற்காக தண்டனை எல்லாம்? செல்லுங்கள், நீங்கள் மிகவும் நல்லவர். போங்கள். நன்றி. வாடா, சென்று விடுவோம். நெல், என்ன? உங்கள் 6 பேருக்கும் இன்றிலிருந்து 10 நாட்கள் மதிய உணவு கிடையாது. என்னது? உணவு கிடையாதா? ஆம். யார் கூறியது? மோகூர் பழையன் அவர்கள் தான். தண்டனை எதுவும் இல்லை என்றார். இது தண்டனை இல்லை. பிறகு ராய் சித்தம். என்ன சித்தம்? செல்லுங்களடா. ஐயோ, அட பாவி, உன்னை நம்பி உணவை கேட்க வந்ததற்கு 10 நாட்கள் மதிய உணவு கிடையாதா? ஐயோ, இந்த கொங்கு மண்டலத்தில் மதிய உணவு மட்டும்தான் நன்றாக இருக்கும். அதற்கும் நீ நான் என்னடா செய்ய? இந்தாருங்கள். என்ன இது? உணவு அதுதான் எங்களுக்கு கிடையாது என்று மோகூர் பழையன் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இளவரசர் கொடுக்க சொன்னார். இளவரசரா? ஒண்ணுங்கள். இளவரசரே, என்னை மன்னியுங்கள். தாங்கள் யார் என்று? பரவாயில்லை, உணவு உண்ணுங்கள். நீ நன்றாக போர் செய்தாய். ஐயோ, தங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அப்பப்பா எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. உம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் தான். இளவரசே வந்து விட்டார்கள் அவர்கள். சரி, அந்த மரத்தின் அடியே அமரச் சொல்லுங்கள். மோகூர் பழையன் அவர்களை அழைத்து வாருங்கள். உத்தரவு. அடுத்த கணம் மரத்தடியே பல பேர் அங்கு அமர்ந்து கொண்டிருக்க மோகூர் பழையன் அவர்களும் ஜடாவர்ம வீரபாண்டியனும் சென்று அங்கு அமர்ந்தார்கள். சபையோருக்கு வணக்கம். வணக்கம். இந்த அறைங்கள். என்ன இது? எங்களுடைய வழக்கத்தின்படி இங்கு கிடைக்கும் மலர்களும் மூலிகை பொருட்களும் இதோ வணிக ரீதியாக வந்த நறுமண பொருட்களும் அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. உங்களுடைய வெற்றிக்கும் நாங்கள் வாழ்த்து கூறி விடுகிறோம். தோற்ற தேசத்தின் படை தளபதி நான் இருக்கிறேன். அரசருக்கு உடல்நிலை குறைபாடு, ஆகையால் வரவில்லை. அரசருக்கு உடல்நிலை குறைபாடோ? ஆம், ஆகையால் தான் வரவில்லை. வீரபாண்டியா, என்ன பேச வேண்டுமோ பேசலாம். நானே போய் அரசரிடம் கூறுகிறேன். எப்போது உமது அரசன் தயாராவார்? ஏன் கேட்கிறாய்? இல்லை, 2 நாட்கள் ஆகும் என்றால் 2 நாட்கள் கழித்து கூட இந்த விடயத்தை பற்றி பேசலாம். இப்போது அனைவரும் சென்று விடலாம். இல்லை 10 நாட்களுக்கு மேலாகும். அவருக்கு ரொம்பவே உடம்பு முடியவில்லை. ஓ, இருக்கத்தானே செய்யும். என்ன மோகூர் பழையன் அவர்களே, என்ன கூறுகிறீர்கள்? இல்லையப்பா, கொங்கு நாட்டு அரசனுக்கு உடல்நிலை குறைபாடு. 10 நாட்கள் கழித்துதான் சபைக்கே வர முடியுமாயின் பாண்டியர்களுடைய அடி எப்படி இருக்கும் என்று புரிகிறது.
மோகர் பழையன் அவர்களே, தளபதியே, வீரர்கள் நாங்கள் ஒன்றும் சோர்ந்து போய்விடவில்லை. நாவடக்கம் வேணும் சபையில் போர்க்களத்தில் தோற்றுவிட்டீர்கள் அல்லவா? பிறகு என்ன? இருங்களப்பா, இப்படியே வீரர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வது? வீரபாண்டியன் அவர்களே, நாங்கள் வெளிப்படையாகவே கூறுகிறோம். இதோ வணிகத் தலைவர் வந்திருக்கிறார். வணக்கம். இதோ இங்கிருக்கும் 26 ஊர் தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொங்கு மண்டலம் பாண்டியர்களுக்கு கீழே இருப்பது ஒன்றும் புதிதல்ல. இப்போது மீண்டும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அவ்வளவுதானே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் அறியப்பட முடியாது. அறியப்பட முடியாது என்றால், அதாவது பாண்டியர்கள் இங்கு ஆட்சி செய்தார்கள் என்று கண்டறிவதற்கோ அல்லது கேட்டறிவதற்கோ ஒன்றும் இருக்காது என்று கூற வந்தேன். புரியவில்லையே. இன்னும் தெளிவர கூறினால் கூறுகிறேன். சடாவர்ம வீரபாண்டியன் அவர்களுக்கு வணக்கம். நான் இந்த கொங்கு மண்டலத்தின் ஊர் தலைவர்களுடைய பிரதிநிதியாக பேச வந்திருக்கிறேன். முன்னொரு காலத்தில் கொங்கு மண்டலத்தில் ஆட்சி செய்து வந்த சோழர்களுக்கு கீழ் இருந்த படை தளபதி நான். அரசன் விக்ரமச்சோழன். விக்ரமச்சோழன். பேசுங்கள். என்ன கூற வந்தீர்களோ கூறலாம். பாண்டியர்களுக்கு கீழே இப்போது கொங்கு மண்டலம் வந்துவிட்டது. இன்னும் 2-3 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அனைத்து பகுதிகளுக்கும் தகவலை கொடுத்து விடுகிறோம். சரி, தாங்களும் அதன் பின்னர் பாண்டிய தேசத்திற்கு ஓலை அனுப்பிவிடலாம். தற்போது வாழ்ந்து வரும் அரசரிடம் பொறுப்புகளை நாங்கள் பெற்று உங்களுக்கு தந்து விடுகிறோம். சரி, மேலும் தற்போது ஆட்சி செய்து வரும் கொங்கு மண்டலத்தின் அரசர் கொங்கு பாண்டியர் என்று ஆட்சி செய்வதற்கு முடியாது என்று கூறுகிறார்கள். பிறகு கொங்கு சோழர்கள் என்றே ஆட்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள். சபை நாயகரே, உங்களுடைய அரசனிடம் போய் கூறுங்கள், அவர் போரை தோற்றுவிட்டார். இப்பகுதியை ஆட்சி செய்து வந்த அந்த அரசன் தோற்றுவிட்டான். இப்போது இது பாண்டியர்களுக்கு கீழே வந்துவிட்டது. நாங்கள் மீண்டும் அந்த அரசனுக்கு பதவியை கொடுப்பதற்கு முன் வருகிறோம். ஆனால் கொங்கு பாண்டியர்கள் என்ற ஒரு பெயரில் அவர் ஆட்சி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். என்ன கூறுகிறீர்கள்? அதற்குத்தான் எங்கள் அரசர் முடியாது என்று கூறிவிட்டார். வேறு ஏதேனும் இருந்தால் பாருங்கள். இல்லை என்றால் எங்களிடம் தோற்று ஒரு மூலையில் ஒரு குடும்பம் அடங்கி இருக்கிறது. முன்னொரு காலத்தில் கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த அரசகுலம், அவர்களை அழைத்து அவர்களுக்கு முடிசூடுங்கள் கொங்கு பாண்டியர்கள் என்று. புரிகிறது. உம்முடைய அரசனுக்கு என்ன வேண்டும் என்று புரிகிறது. உமது அரசனை நாங்கள் வெற்றி கொண்டாலும் நாங்கள் முடிசூடப் போவது உமது அரசரிடம் தோற்ற ஒரு அரசன் அல்லவா? சுற்றி வளைத்தலாம் பேச வேண்டாம் வீரபாண்டியா. நேரடியாகவே தெரிகிறது உங்களுடைய எண்ணமும் முழக்கமும். ஏய் இறப்பா, அனைவரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? எதற்காக இப்படி கோபமாக பேசுகிறாய்? மீண்டும் ஒரு களத்தில் பாண்டியர்கள் நிற்பார்களா என்று கேளுங்கள். கொங்கு சோழர்களிடம் என்ன கதியாவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஏய், இது என்ன புதிய வரமுறை? தோல்வியுற்று விட்டீர்கள், அதை நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மீண்டும் போரா? என்ன இதெல்லாம்? சோழ மண்டலத்தில் சோழ நாட்டை கைப்பற்றினாலும் இன்னும் சோழ தேசத்துக்கு கீழே இருக்கும் குறுநில தேசத்தின் அரசர்களை எல்லாம் பாண்டியர்கள் ஒன்றும் விலைக்கு வாங்கவில்லை. இன்னும் முதன்மை தளத்தில் நின்று போர் செய்யும் கிருபாகரனுடைய கூட்டத்தை அவர்கள் ஒன்றும் கைது செய்யவில்லை. இறப்பா, நீ வேற. சோழ தேசத்தில் நடக்கும் பிரச்சனையை கொண்டு வந்து இங்கு சேர்ப்பாயா நீ? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இனி சோழர்கள் கிடையாதப்பா. பாண்டியர்களுடைய ஆட்சி வந்துவிட்டது. இதை புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? ஜடாவர்ம வீரபாண்டியரே, எங்களுக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள். இப்பகுதியில் இருக்கும் அரசனை நாங்கள் பேசி சம்மதிக்க வைக்கிறோம். இல்லை என்றால் தாங்கள் எடுக்கும் முடிவே நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறோம். சரி, உங்களை எல்லாம் நான் இங்கு வர சொன்னதற்கு அது காரணம் கிடையாது. என்னது? அது காரணம் இல்லையா? பிறகு என்ன செய்ய போகிறார்களாம்? அடுத்த கணம் கூட்டத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு ஒன்று தென்பட அதை தனது கருவிழிகளை உருட்டி கொண்டு பார்த்த வீரபாண்டியன், நான் பேசலாமா? கூறுங்கள் இளவரசே. பிறகு என்ன விடயத்தை பற்றி பேசப் போகிறீர்கள்? வணிகர்களையும் ஊர் தலைவர்களையும் இங்கு வரச் சொன்னதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. மேலும் நான் சொன்னபடி குழுக்களுடைய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். கோவில்களை நிர்வகிக்கும் அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள். முக்கியமான அரசாங்க பதவியில் இருப்பவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். பாண்டியரே, இப்போது என்னதான் வேண்டும் உங்களுக்கு?
அவர் கூறியதுதான். முன்பும் இங்கு கொங்கு பாண்டியர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் பாண்டியர்கள் இங்கு ஆட்சி செய்தார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்று அவர் கூறினார். ஆனால் அந்நிலையினி இருக்காது. நான் கேட்ட தகவலின்படி யாரேனும் ஏடுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்களா? என்னிடம்தான் அந்த வேலையை கொடுத்தீர்கள். நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். உறக்க பேச முடியுமா? உறக்கச் சொல்வோம் இவ்வுலகுக்கு. சரி, பேசு. சபையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பாண்டிய தேசத்தின் இளவலான ஜடாவர்ம வீரபாண்டியனுடைய வேண்டுகோளுக்கிணங்க கொங்கு மண்டலத்தின் தகவல்கள் இப்போது வழங்கப்படுகிறது. இளவரசர் முன்னேயும் மற்றவர்கள் முன்னேயும் படிக்க சொல்லுமாறு கட்டளை. பொதுவாக கொங்கு மண்டலம் வானம் பார்த்த பூமியாகவே இருக்கும். மழைக்காலத்திலும் மழைக்காலம் முடிந்த பிறகும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே ஆற்றில் நீரோடும். இதை வைத்து வாழ்வாதாரம் அமைத்துக் கொண்டிருந்த இந்த கொங்கு மண்டல மக்கள் நீரில்லாத போது வணிகத்தையே நம்பியிருக்கிறார்கள். மேலும் குளங்களும் குட்டைகளும் காய்ந்து போன நிலையில் வெகு தூரம் சென்று நீரை எடுத்துக்கொண்டு வரும் அவலம் இங்கு ஏற்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஊருக்கு 10 கோவில்கள் இனி பாண்டியர்களுடைய செலவில் கட்டப்படும். ஒவ்வொரு கோவில்களுக்கும் கிணறு வெட்டப்படும். நீரில்லாத காலகட்டத்தில் கோவில் கிணற்றிலிருந்து ஊர் மக்கள் அனைவரும் நீரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசாணை வழங்கப்படும். அடுத்த சாசனம். வணிகர்கள், வெளிநாட்டு வணிகர்கள் ரோமாபுரியிலிருந்தும் சீன தேசத்திலிருந்தும் அரபு தேசத்திலிருந்தும் கடாரத்திலிருந்தும் வருகின்ற பெருவணிகர்கள், அப்பெருவணிகர்கள் பேரூர் நாட்டில் அவர்களுடைய முத்திரையை பதித்திருந்தால் கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் குறைந்தபட்சம் ஒரு வணிகக் குழுவுக்கு 3 குளங்களை வெட்டித் தருமாறு அரசருடைய கட்டளை. அவ்வாறு வெட்டித்தரும் குளங்கள் ஊர் மத்தியில் இருக்க வேண்டும் என்பது அடுத்த கட்டளை. உள்நாட்டு பெருவணிகர்களுக்கு அப்படி வெட்டப்பட்ட குளங்களுடைய பராமரிப்பு வேலை வழங்கப்படும். ஊர் தலைவர்களுக்கு அந்த நீரை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்று விதிமுறைகள் வழங்கப்படும். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படும் இந்த நீர் அந்த ஊர் மக்களுக்கே உரியதாகும். அருகாமையில் இருக்கும் ஏதேனும் ஊர் மக்கள் அந்த குளத்திலிருந்து நீர் எடுக்க அனுமதி கிடையாது. அப்படி அருகாமையில் இருக்கும் ஊர் மக்களுக்கு நீர் தேவை இருக்குமாயின் அவர்களுடைய ஊர் தலைவர் அவர்களுடைய ஊரில் இருக்கும் குளத்திற்கு என்னானது என்று விளக்கம் தெரிவித்த பிறகே அரசருடைய அல்லது அரசருடைய உரிமை பெற்றவர்களிடமிருந்து அனுமதி ஓலையை பெற்ற பிறகே நீரை எடுக்க அனுமதி உண்டு. மேலும் சோழர் காலத்தில் கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களின் கணக்கு மீண்டும் ஆய்வுக்கு உட்கொள்ளப்படும். அனுமதியின்றி அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் அந்த நிலம் அவர்களிடமிருந்து மீட்கப்படும். மேலும் ஆக்கிரமிப்பு செய்த வருடத்திற்கு ஏற்றவாறு அவர்களிடமிருந்து செல்வங்களை வசூல் செய்து அது கோவிலுக்கே கொடுக்கப்படும். இருக்கும் 242 ஊர்களிலிருந்து வரும் வரி கொங்கு மண்டலத்துடைய வளர்ச்சிக்கு மட்டுமே தரப்படும். பாண்டிய தேசத்திற்கு கீழே பணிபுரியும் அரசனோ மக்களோ வணிகர்களோ அதிகாரிகளோ யாரும் பாண்டிய தேசத்திற்கு நேரடியாக வரி செலுத்த தேவையில்லை. இதற்கு மாறாக பாண்டிய தேசத்திலிருந்து வரும் வணிகப் பொருட்கள் சேரநாடு அடையும் வரை வரி இல்லாமல் செல்வதே அதற்கு மாற்று விதியாக அமைக்கப்படும். மேலும் நாணயங்கள், சோழர் காலத்து நாணயங்களும் பாண்டியர் காலத்து நாணயங்களும் ஒன்றாக புழக்கத்தில் விடப்படும். எந்த நாணயமும் அளிக்கப்படாது. முன்பிருந்த மதிப்பு அப்படியே அந்த நாணயங்களுக்கு செலுத்தப்படும். கொங்கு மண்டலம் முக்கியமாக வணிகத்திற்கு, அதுவும் தமிழக வணிகத்திற்கும் கடல் கடந்த வணிகத்திற்கு உதவும் காரணத்தினால் வணிகப் பாதையில் ஏற்படும் கொள்ளைகளை தடுக்க சிறப்பு படை ஒன்று அமைக்கப்படும். வணிகர்கள், மக்கள், கோவிலை பராமரிப்பு செய்பவர்கள், ஊர் தலைவர்கள் என்று அனைவர்களுடைய கருத்துக்களுக்கும் இங்கு மதிப்பு கொடுக்கப்படும். அவர்களுடைய குறைகளும் கேட்டறியப்படும். பாண்டிய தேசத்தின் இளவலான ஜடாவர்ம வீரபாண்டியன் முன்பே கொங்கு மண்டலத்தில் இருக்கும் சட்டத்திட்டங்களை 2 நாட்களாக ஆய்வு செய்தார். ஆகையால் சட்டங்களில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். இனி பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் கட்டப்படும் இந்த கோயில்களுக்கு மீன் சின்னம் கோவில்களில் பதிக்கப்படும். புனரமைப்பு செய்யும் கோவில்களிலும் மீன் சின்னம் பதிக்கப்படும். ஒவ்வொரு ஊரின் எல்லையிலும் பாண்டியனுடைய கொடி பறக்கும். எவ்விழா கொங்கு மண்டலத்தில் நடந்தாலும் தேர்மகுடம் பாண்டியர்களுக்கே வழங்கப்பட வேண்டும். மேலும் மாற்று கருத்துக்களோ அல்லது ஏதேனும் சட்ட திருத்தங்கள் தேவையாயின் பாண்டியர்கள் இப்பகுதியில் நியமிக்கும் அதிகாரிகளிடம் கூறி அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். சட்டம் மாறுதல் இப்போதிருந்து 15 நாட்களுக்குள் கூறப்பட வேண்டும். இல்லையெனில் இவ் சட்டமே நிறைவேற்றப்பட்டு ஒரே வாரத்தில் பாண்டியனுடைய தலைநகரத்திற்கு இச்செய்தி சென்றுவிடும். மேலும் உத்தரவுகள் அனைத்தும் அரசாங்க ஓலைகளில் இடப்படும். அதனுடைய பிரதியோ சாசனமோ செப்பு பட்டயங்களில் பதிப்பதற்கு முன்பு
பாண்டியர்கள் நியமித்த அதிகாரிகளிடமிருந்து ஒப்புதலை பெற வேண்டும். இவ்வாறு பாண்டிய தேசத்தின் இளவரசனான ஜடாவர்ம வீரபாண்டியனுடைய அவருடைய கட்டளையின்படி இந்த விடயங்களை சபையின் முன்னோரிடம் நான் கூறி நிறைவேற்றிக் கொள்கிறேன். அடுத்த கணம் இவ்வாறு பேசிய பிறகு அங்கிருந்த ஒரு சிலர் ஒருவருக்கொருவர் பார்த்துவிட்டு மாற்றுக் கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். மோகூர் படையன் அவர்கள் சற்று எழுந்து நிற்க அனைவரும் அவரை பார்த்தார்கள். கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி விட்டோம். பாண்டியர்களுக்கு கீழே ஆட்சி வந்துவிடும். யார் ஆட்சி செய்வது என்பதை பிறகு முடிவு செய்து கொள்ளலாம். வணிகத்தலம் என்பதால் சட்ட மாற்றங்களும் பதவி மாற்றங்களும் உடனடியாக நடக்க வேண்டும். எந்த ஒரு வணிகத்திற்கும் இது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் வணிகர்களுக்கும் மக்களுக்கும், ஏன் அரசாங்கம் நடத்தும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனை கருத்தில் கொண்டே ஜடாவர்ம வீரபாண்டியன் இவ்வாறு செய்திருக்கிறார். மோகூர் படையினவர்களே, ஜடாவர்ம வீரபாண்டியன் செய்ததெல்லாம் சரிதான். நாங்கள் வியப்பிலும் வியப்படைந்தோம். ஒரு தேசம் கைமாறுகிறது என்றால் இதெல்லாம் 3 மாதங்கள் கழித்து வரக்கூடிய செய்திகள். 3வது நாளே இந்த செய்தி வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. அனைவரும் இதற்கு கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அதிலும் கொங்கு மண்டலத்தில் உள்ளோரை இதை கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எத்தனை விடயங்கள் அப்படி இருக்கிறது. இளவரசே, தாங்கள் இட்ட கட்டளைகள் அனைத்தும் சரிதான். அப்படி எண்ணிக்கை கூறும் அளவுக்கெல்லாம் இல்லை. ஒரே ஒரு விடயம்தான். ஏனப்பா, எனது சிந்தனையில் இருக்கும் அந்த ஒரு விடயத்தை தவிர இங்கு மற்றவர்களுக்கு வேறு ஏதேனும் சிந்தனை இருக்கிறதா? இல்லை இல்லை, எங்களுக்கும் மனதில் ஒரு விடயம்தான் இருக்கிறது. தாங்கள் முதலில் கூறுங்கள், அந்த விடயம்தான் இந்த விடயமா என்று பார்த்து கூறுகிறோம். கண்டிப்பாக எனது சிந்தனையில் வந்ததுதான் உங்களுக்கும் வந்திருக்கும். பாண்டிய தேசத்தின் இளவரே, பாண்டிய தேசத்தின் இளவரசே, ஜடாவர்ம வீரபாண்டியரே, உங்களுடைய செயல்திறனை கண்டு நாங்கள் வியந்து போனோம். இருப்பினும் தேசங்களில் பாண்டியர்களுடைய கொடி பறக்க வேண்டும் என்று கூறியது நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பராமரிப்பு செய்யும் ஒவ்வொரு கோவில்களிலும், புதிதாக கட்டப்படும் ஒவ்வொரு கோவில்களிலும் மீன் சின்னம் பொறிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஏனென்றால் இதுவரை புலி சின்னத்தை கொங்கு மண்டலத்தில் சோழர்கள் பதித்ததே இல்லை. கல்வெட்டை தவிர சின்னங்கள் எதுவும் அவர்கள் வைக்கவில்லை. அப்படி அந்த விடயத்தை முதல் முறையாக உடைப்பது பாண்டியர்கள் மட்டுமே. கொங்கு மண்டலத்தில் உங்களுடைய சின்னங்களை கோவிலுக்குள் கொண்டு வருவது சரி, அதையும் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். குளங்களை பராமரிப்பு வேலையும் வெட்டும் வேலையும் அது கண்டிப்பாக கொங்கு மண்டலத்திற்கு தேவை. மழை இல்லாத காலகட்டத்தில் அனைவரும் இங்கு அவதிப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் பல அரசர்கள் வந்து பல விடயங்களை கூறுகிறார்கள். எதுவும் செயல்பாட்டுக்கு வந்ததில்லை. இருப்பினும் இம்முறை நீங்கள் வணிகர்களுடைய தலையில் கட்டிவிட்டீர்கள். வரியை தள்ளுபடி செய்ய எப்படி இருந்தாலும் அவர்கள் செய்து விடுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தேர்மகுடம் பாண்டியர்களுக்கே முதன்மையில் வழங்கப்பட வேண்டும் என்று கூறியதுதான். அடுத்த கணம் அங்கிருந்த மற்றவர்களும் ஆம், அதேதான் எமது மாற்று கருத்தும். ஆம், அதுதான் நானும் கூற வந்தேன். சரியாக சொன்னீரையா. கோயிலுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவன் நான். கிட்டத்தட்ட 400 கோவில்களுக்கு நான் தலைமை பொறுப்பில் இருக்கிறேன். கண்டிப்பாக ஊர் மக்களே இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். காலம் காலமாக வாழும் வழக்கம், தேரிழுக்கும் முறை, அதில் எப்படி திடீரென்று பாண்டியர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்? மேலும் சித்திரை அன்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரே நாளன்று தேர் இழுக்கப்படும். நீங்கள் அப்போது வந்து ஒவ்வொரு ஊரிலும் தேர்மகுடத்தை பெற்றுக்கொள்வீர்களா? என்ன என்ன வீரபாண்டியரே சிரிக்கிறீர்? இல்லை, நான் வந்து மகுடத்தை சூடப் போகிறேன் என்று யார் கூறியது? அப்படியா அதில் எழுதியிருந்தது? இல்லை, பாண்டியர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறினீர்களே. பாண்டியர்களுக்கு என்று தானே கூறினேன். எனக்கோ அல்லது எனது அண்ணன் ஜடாவர்ம சுந்தர பாண்டியனுக்கோ என்று எழுதவில்லையே. அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் என்ன கூறுகிறீர்கள்? உங்களுக்கும் இல்லை, உங்களுடைய அண்ணன் பாண்டிய தேசத்தின் அரசன் அவருக்கும் இல்லையா? பிறகு பாண்டியர்கள் என்றால் யார்? அதுவும் காலம் காலமாக வரும் வழக்கத்தை நீங்கள் மாற்றச் சொல்கிறீர்கள். தேர்மகுடத்தை அரசன் இல்லாத மற்றவர்கள் யாருக்கு கொடுக்க? உங்களுடைய பெயர் என்ன? எமது பெயரா? மருதமூர்த்தி. எந்த ஊர்? எனது பெயரிலேயே ஊர் இருக்கிறதே. மருத மரங்கள் அதிகமாக இருக்கும்.
அப்பகுதிதான். மருதமலை என்ற ஒரு ஊரில் முருகப்பெருமானும் குடியிருக்கிறாரே. பாம்பாட்டி சித்தர் வசிக்கும் அவ்வூர்தான் எங்களுடைய ஊர். உங்களுடைய ஊரில் தேர்மகுடத்தை யார் பெற்றுக்கொள்வார்கள்? எங்களுடைய குடும்பம்தான். 2 வருடங்கள் வரை நான் பெற்றுக்கொண்டிருந்தேன். அதன் பின்னர் இப்போது நான் மீண்டும் பதவியில் இருப்பதால் எனது தம்பிக்கு சூட்டச் சொல்லிவிட்டேன். உங்களுடைய தம்பிக்கு பிறகு அது யாருக்கு செல்லும்? ஒருவேளை மக்கள் இதே பதவியில் எனது தம்பியையும் தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு செல்லும். இல்லை என்றால் மக்களுடைய முடிவின்படி யார் அப்பகுதிக்கு தலைவனாகிறாரோ அவருக்குத்தான் தேர்மகுடம் சூட்டப்படும். அப்படி யாரெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பாண்டிய தேசத்தின் அரசாணைக்கு இணங்க செயல்பட வேண்டும். அவ்வளவுதான். வீரபாண்டியரே, தங்களுடைய ஆட்சியில் தங்களுடைய சாசனம் தான் ஏற்றப் போகிறீர்கள். தலைமை பொறுப்பில் நானோ எனது தம்பியோ அல்லது வேற்றொரு குடும்பத்திலிருந்து யாரோ ஒருவன் வந்தாலும் தங்களுடைய சாசனத்தை தானே நாங்கள் ஏற்றப் போகிறோம். அதைத்தான் நானும் கூற வருகிறேன். பொறுப்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கே தேர்மகுடம் சூட்டப்படட்டும். ஆனால் அவர்கள் பாண்டிய தேசத்திற்கு கீழே பணிபுரியும் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். ஆஹா, அற்புதமாக இருக்கிறதே. இவ்வளவுதானா? இவ்வளவுதான். இதற்கு சரியா என்று கேட்டுச் சொல்லுங்கள். என்னப்பா, அனைவருக்கும் சரிதானே? நம்மையே தானப்பா சூட்டச் சொல்கிறார். என்ன, பாண்டியர்களுடைய முதன்மையில் இது நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதுதானே? ஆம், அப்படித்தான் அவ்வாறும் இப்பகுதியில் நடந்து வருகிறது. தாங்கள் ஏதோ புதிதாக ஏதோ ஒன்றை கொண்டு வருகிறீர்கள் என்று கருதிவிட்டேன். சரி சரி சரி, அவ்வளவுதான். நிறுத்துங்கள். என்ன அவ்வளவுதான் என்று கூறுகிறீர்கள்? தேர்மகுடம் சூட்டப்படுபவர்களுக்கு ஏதேனும் சட்ட திருத்தங்கள் இருக்கிறதா என்று கேளுங்கள். பாண்டியனை அடித்த கணம் 2 புருவங்களும் மேலே உயர்த்தி பார்த்த பாண்டிய தேசத்தின் இளவல், தாங்கள் எங்கு வருகிறீர்கள் என்று கூறுகிறேன். தேர்மகுடத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டு விட்டால் அடுத்த வருடம் வரை அவன் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. அப்படியே அரசாங்க ரீதியாக அவன் மீது குற்றச்சாட்டு செய்யப்பட்டாலும் அதிகாரத்திலிருந்து அவன் எப்போது பதவி விலகிறானோ அப்போதுதான் விசாரணை வைக்க வேண்டும். அதுதானே இங்கு சட்டம். ஆம், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யாருக்கும் எந்த விசாரணையும் வைக்கக்கூடாது. நாளை பாண்டியர்களுக்கு கீழே என்றால் பிறகு அரசனுடைய சாசனத்தின்படி தேர்மகுடத்தை சூடியவர்கள் மீது விசாரணை வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால் வைக்க வேண்டியதுதான் விசாரணையை. பாண்டியரே, உங்களுடைய சட்ட திட்டங்கள் அனைத்தையும் படித்தேன். அனைத்தும் சீராகவும் சிறப்பாகவும் இருந்தது. ஆங்காங்கே ஒரு சில மாற்றங்கள் தேவைப்பட்டது. அது மட்டுமே இயற்றினேன். ஆனால் முற்றிலுமாக மாற்ற வேண்டிய சட்டம் இதுவே. தேர்மகுடம் சூடியவர்கள் மீது தவறு செய்திருக்கிறார்கள் என்று யாரேனும் குற்றச்சாட்டை வைத்தால் அந்த குற்றச்சாட்டுக்கு அவர்கள் பதில் கூறிவிட்டே மீண்டும் மகுடத்தை சூட வேண்டும் என்பது பாண்டிய தேசத்தின் சாசனமாக மாற்றப்படும். நீங்கள் பதவி விலகும் வரையோ அல்லது காலம் முடியும் வரையோ அல்லது நீங்கள் புதைமண்ணுக்குள் போகும் வரையோ நியாயம் காத்துக் கொண்டிருக்காது, தண்டனைகளும் காத்துக் கொண்டிருக்காது. இது மட்டுமே மாற்ற வேண்டிய சட்டம். நாளை முதல் இதை செயல்பாட்டுக்கு வரும் என்று அனைத்து ஊர்களுக்கும் தகவலை கொடுத்து விடுங்கள். இது பாண்டிய தேசத்தின் இளவலான சடாவர்ம வீரபாண்டியனுடைய கட்டளை. அரசருடைய சாசனம் வேணுமாயின் இன்னும் 10 நாட்களில் மீன் முத்திரையோடு உங்களுக்கு வந்து சேரும் என்று கூறிவிட்டு பாண்டிய தேசத்தின் இளவல் அங்கிருந்து வேகமாக சென்றார்கள். அடுத்த கணம் வீரபாண்டியனோடு வாய்வம்பு இழுத்த அந்த வீரன், அடே அப்பா, இவன் பாண்டிய தேசத்தின் இளவல் என்று நீ கூறிய போது கூட நான் நம்பவில்லையடா. இப்போது நம்புகிறேன். என்ன ஒரு கம்பீரம், என்ன ஒரு சட்ட திட்டம். ஊர் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் கொடுத்துவிட்டு அதன் பின்னர் எது இங்கு சரியில்லையோ அதையும் மாற்றிவிட்டு எவனுடைய ஒப்புதலும் எனக்கு தேவையில்லை என்று அவன் பாட்டுக்கு புறப்பாடு செய்துவிட்டு போய்விட்டான். ஆம், அது மட்டுமல்ல, ஒன்றை கவனித்தீரா? என்ன, போர் முடிந்து 2 நாட்கள் மட்டுமே ஆனது. இன்னும் இப்பகுதியை ஆட்சி செய்பவர் யார் என்று முடிவு செய்யவே இல்லை. அதற்குள் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து விட்டார். ஆம், பிறகு இப்பகுதிக்கு அரசன் யாரடா? அதுதான் யார் என்று அனைவரும் குழம்பி தவிக்கப் போகிறார்கள். இதுவும் வீரபாண்டியனுடைய ஒரு யுக்தி தான். தோல்வியுற்ற அரசனிடமே ஆட்சி பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பது பாண்டியர்களுடைய வழக்கம். அது சோழர்களுடைய வழக்கம் தானே? அடே, தமிழர்களுடைய வழக்கம் என்று வைத்துக்கொள். சரி, ஆனால் பாண்டியன் மீண்டும் அவர்களிடம்தான் வருவான். ஒரு சில சட்டத்திட்டங்களை மாற்றிவிடலாம் என்று
தற்போது இருக்கும் அரசன் எண்ணிக்கொண்டு அரண்மனையில் கனவு கண்டு கொண்டிருக்கிறான். நீ இல்லாவிட்டால் வேறொருவன் என்று கூறிவிட்டு இங்கு சாசனத்தையே ஏற்றிவிட்டார் இவர். ஏனடா, வீரம் மட்டும் இல்லையடா, ஆளுமையே இவரிடம் இப்படி இருக்கிறதே. இவர் மட்டும் பாண்டிய தேசத்தின் தலைநகரத்தில் இருந்தால் ஆளுமை ஜடாவர்ம வீரபாண்டியனுக்கு அதிகமாக இருக்கிறது என்று தெரிந்த ஒரு காரணத்தினால்தான் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் அவர்கள் இதுவரை தலைநகருக்கு அதிகமாக வீரபாண்டியனை வரச் செய்வதே இல்லை. என்னடா கூறுகிறாய்? பிறகு போட்டி வந்து விட்டால் அனைவரும் மானுடர்கள் தானே. உடன் பிறந்த தம்பி என்ன, உடன் பிறா சகோதரன் என்ன, இப்படி ஆற்றல் பெற்றவனை தேசங்களாக அனுப்பி அங்காங்கே போர் நடத்தி வெற்றிகளை குவித்துக் கொண்டிருக்கிறான். இவனும் புகழ் அனைத்தும் இவனுடைய அண்ணனுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, இவன் தான் இளவரசன் என்று பல பேருக்கு தெரியாது. ஏன் நீயே அவன் யார் என்று தெரியாமல் போய் வம்பிழுத்தாய் அல்லவா? அதை எதற்காக நினைவூட்டுகிறாய்? அமைதியாகிறடா. ஓஹோ, அப்படி என்றால் இவர் யார் என்பதை இவ்வுலகுக்கு கூற மறுக்கிறார்கள். ஆம், பாண்டியர்களுடைய வரலாறு என்றாலே யாரும் பேச மாட்டார்கள் அல்லவா? அப்படி இருக்கையில் மர்மம் நிறைந்த வரலாற்றில் இவன் ஒரு மருமனா? ஆமடா, வா செல்வம் என்று கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் செல்ல, சபையில் இருந்தோரும் பாண்டியனுடைய சாசனத்தையும் பார்த்துவிட்டு அனைவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம். பாண்டியம்மன் நின்று பொன்மணி கொடுத்த வேங்கை வழியே அரண் வேண்டி எம்மிரை உயர நகரம் நீன்ற யூக இனமே இளம் கன்று எழுப்பத் தம் புகழ் தாழ்த்தி எம்மை மீட்க அலைந்தான்.